ஆனந்தி வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அணைகள் முழுவதும் நிரம்பும் நிலையில் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரதான அணைகள் நிரம்பும் நிலையில் இருந்த போதும் நெல்லை கால்வாய் தூர்வாரும் பணி காரணமாக தண்ணீர் திறக்கப்படாததால் பாசன குளங்களுக்கு நீர்வரத்து இன்றி விவசாயிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆனந்தி, குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி அருகே உள்ள குப்பக்குறிச்சி குளத்திற்கு தண்ணீர் வராததால் விவசாயிகள் தங்கள் நெற்பயிர்களை காப்பாற்ற ஆயிரக்கணக்கில் பணம் செலவழித்து மோட்டார்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு போன்ற நெல்லை மாவட்டத்தின் முக்கிய அணைகள் அனைத்தும் தென்மேற்கு பருவமழையின் தொடர் மழை காரணமாக நிரம்பும் தருவாயில் தற்போது உள்ளது. பாபநாசம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கால்வாய்கள் மூலம் குளங்களுக்கும் நேரடி பாசனத்திற்கும் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இருப்பினும் நெல்லை கால்வாயில் தூர்வாரும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அந்த கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாமல் உள்ளது. நெல்லை கால்வாய் மற்றும் அதன் கிளை கால்வாய்கள் மூலம் தண்ணீர் பெறும் குளங்கள் இதனால் தண்ணீர் இன்றி வறண்டு கிடக்கின்றன. இதில் நெல்லை அருகே உள்ள குப்பக்குறிச்சி குளமும் அடங்கும். சமீபத்தில் பெய்த மழையால் குளத்தில் கிடங்கு பகுதியில் மட்டும் குறைந்த அளவே தண்ணீர் தேங்கியிருந்தாலும் அந்த தண்ணீர் கால்வாயின் மடை வழியாக பாசனத்திற்கு செல்ல முடியாத நிலைதான் உள்ளது. குப்பக்குறிச்சி பகுதி விவசாயிகள் ஏற்கனவே இருந்த தண்ணீரை பயன்படுத்தி நெற்பயிரை நடவு செய்திருந்தனர். ஆனந்தி, தற்போது அந்த பயிர்கள் வளர்ந்து கதிர் பருவத்திற்கு வந்துள்ள நிலையில் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். குளத்தில் இருக்கும் குறைந்த அளவு தண்ணீரை மோட்டார்கள் மூலம் வயல்களுக்கு பாய்ச்சி தங்கள் நெற்பயிர்களை கருகாமல் காப்பாற்றி வருகின்றனர். இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியிடம் விவசாயிகள் வேதனையுடன் கூறுகையில், கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததால் பாசன குளங்களுக்கு தண்ணீர் வரவில்லை. இதனால் குளத்தில் குறைவாக கிடக்கும் தண்ணீரை மோட்டார் மற்றும் குழாய்களை வாடகைக்கு எடுத்து வந்து நெல் பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சி வருகிறோம். இதற்கு ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு செய்ய வேண்டியுள்ளது. இல்லை என்றால் நெல் பயிர்கள் காய்ந்து கருகிவிடும். எனவே உடனடியாக கால்வாயின் பராமரிப்பு பணிகளை முடித்து குப்பக்குறிச்சி குளத்திற்கு தண்ணீர் வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நிரம்பிய அணைகள் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருந்தும் கால்வாய் பராமரிப்பு பணியால் ஏற்படும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார சுமையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது பிளாஸ்டிக் கழிவுகளால் இந்த கால்வாய் நிறைந்து வழிவதாகவும் அதனை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெகு விரைவில் இந்த பணிகள் முடிவு பெறும் என்றும் தெரிவித்தனர். எது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலியில் தாமிரபரணி பாய்ந்து வரும் நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சோகம் மதிப்பிட முடியாதது, அளவில்லாதது. ஆனந்தி.